ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பேங்கிங் செக்டாரையே அனலைஸ் பண்ண போகிறோம். நிஃப்டி பேங்க் அண்டர் வேல்யூடாக இருக்கா, ஓவர் வேல்யூடாக இருக்காங்கிற என்னோட ஐடியாஸ்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நிஃப்டி பேங்க்கில் இருக்கிற கம்பெனிஸோட வேல்யூவேஷனை பார்த்துட்டு எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இப்போ அட்ராக்டிவ் வேல்யூவேஷனில் இருக்குது, பேங்கிங் ஸ்டாக்ஸை எப்படி அனலைஸ் பண்ணணுங்கிற என்னோட வியூ பாயிண்ட்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பி தான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி பேங்க்கை பார்த்துடலாம். நிஃப்டி பேங்க் நேற்றுக்கே ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டார்ஸாக இருந்தது. 2.15% ரெட்டில் தான் முடிஞ்சிருந்தது. நம்ம பேங்கிங் செக்டர் பார்க்கும்போது ப்ரைஸ் டு புக் ரேஷியோ தான் மோஸ்ட் அப்ராப்ரியேட் மெட்ரிக் டு மெஷர் பேங்க்ஸ். ஹிஸ்டாரிக்கலான ட்ரெண்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது நிஃப்டி பேங்க் ஆவரேஜாக 2.6 டைம்ஸ் ப்ரைஸ் டு புக் ரேஷியோவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அதாவது நிஃப்டி பேங்க்கில் இருக்கிற 14 கம்பெனிஸும் அவங்களுக்கு கொடுத்த வெயிட்டேஜுக்கு ஏற்ப ஆவரேஜாக ட்ரேட் ஆகிட்டு இருந்த ப்ரைஸ் டு புக் ரேஷியோ, அதாவது இந்த 14 பேங்க்ஸோடைய ஆவரேஜ் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ வந்து 2.6 இருந்திருக்கு. இப்போது நிஃப்டி பேங்க்கோட ப்ரைஸ் டு புக் ரேஷியோ 2ல் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 20%க்கு மேலே டிஸ்கவுண்ட் கிடைக்குது. நீங்கள் அரௌண்ட் ஃபெப்ரவரி மார்ச் டைமில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் வந்து 50,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போது 60,000 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து கரெக்ட் ஆகி 57,000 கிட்ட நிஃப்டி பேங்க் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவங்களோட ப்ரைஸ் டு புக் ரேஷியோ எடுத்து பார்ப்போம். அரௌண்ட் 2.2 இருந்திருக்கு மார்ச் ஃபெப்ரவரியில். இப்போது அவங்க அதை விட சீப்பராக தான் கிடைக்கிறாங்க ஃப்ரம் அ ப்ரைஸ் டு புக் ரேஷியோ ஆஸ்பெக்ட். ஸோ நிஃப்டி பேங்க் என்ன தான் வந்து ஏறி இருந்தாலும் 15-20% மேலே ரேலி கொடுத்துருந்தாலும் அவங்களோட புக்ஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அவங்களோட புக் வேல்யூ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால தான் என்ன தான் நிஃப்டி பேங்க் ரைஸ் ஆயிருந்தாலும் அவங்களோட ப்ரைஸ் டு புக் ரேஷியோ வந்து இன்னுமே 2 கிட்ட தான் இருக்குது. ஸோ ஐ டோன்ட் திங்க் நிஃப்டி பேங்க் இஸ் ஆக்சுவலி ஓவர் வேல்யூட். நிஃப்டி பேங்க் ரொம்ப நாளாக அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. இப்போ தான் கொஞ்சமாக ரேலி கொடுத்து ஒரு மைனர் புல் பேக் தான் நடந்திருக்கு. உடனே நிறையா பேர் இந்த கரெக்ஷன் மஸ்ட்டு, நிஃப்டி பேங்க் இங்கேருந்து 2,000 பாயிண்ட் கரெக்ட் ஆனும், 5,000 பாயிண்ட் கரெக்ட் ஆனும், நிஃப்டி பேங்க் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி பேங்க்கில் இருக்கிற 14 கம்பெனிஸை லிஸ்ட் அவுட் பண்ணிடுவோம். ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க், எஸ் பேங்க் அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இஸ் த 10th லார்ஜஸ்ட் பேங்க் மார்க்கெட் கேப் வைஸ். அவங்க பேரில் என்ன தான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னு இருந்தாலும் ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட மார்க்கெட் கேப் இஸ் வே ஹையர் தென் த இண்டஸ்இண்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க், எஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் போன்ற கம்பெனிஸ். இப்போது நிஃப்டி பேங்க்கில் ஈச் பேங்க்குக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு 19% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஐசிஐசிஐ பேங்க்குக்கு 16%, எஸ்பிஐக்கு 10%, ஆக்சிஸ் பேங்க்குக்கு 9%. ஸோ மேஜராக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55% வந்து டாப் 4 பேங்க்ஸ் தான். 65%நே சொல்லலாம் நீங்கள் டாப் 5 பேங்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோட்டக் மஹிந்திரா பேங்க்கே அதில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டிங்கன்னா. மீதி இருக்கிற பேங்க்ஸ்க்குலாம் அரௌண்ட் 4-5% தான் கொடுத்துருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு 4.7, பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு 4.45, ஏயு பேங்க்குக்கு 3.96, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு 3.6, பஞ்சாப் நேஷனல் பேங்க் 3.4, எஸ் பேங்க் 2.29, யூனியன் பேங்க் 2.52, கனரா பேங்க் 3.92 அண்ட் ஃபெடரல் பேங்க் 5.55. இதுதான் நிஃப்டி பேங்க்கில் இருக்கிற கான்ஸ்டியன்ஸோட வெயிட்டேஜ். இப்போ நான் நிஃப்டி பேங்க்கில் இருக்கிற 14 கம்பெனிஸையும் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் சில கேட்டகரிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கேட்டகரிஸ்லாம் நம்ம பேசிக்காக நோட் பண்ணோன்னா ஒரு பேங்க் நல்ல வேல்யூவேஷனில் இருக்கா, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காங்கிற வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது தவிர லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ இருக்குது, கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் மேலோட்டமாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் அதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான மெட்ரிக்ஸ் வென் யூ அனலைஸ் அ பேங்க். இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் பேசிக்காகவே பார்க்கலாம். இந்த டேபிளில் செவரல் நம்பர்ஸ் இன்கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. there may be several flaws in this video. Obviously I took the help of AI. நான் வந்து ஒரு நம்பர்ஸையும் கிராஸ் செக் பண்ணலை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஓன் டியூ டிலிஜென்ஸ் பண்ணுங்கள், கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸில் என்னோடய ஒப்பீனியன்ஸில் கண்டிப்பாக ஃப்ளாஸ் இருக்கலாம். இது எல்லாமே நம்ம எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். பேங்கிங் ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு நான் பேசிக்காக எதெல்லாம் செக் பண்ணுங்கிறத மட்டும் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் டு புக் ரேஷியோ ஆஃப் ஆல் த பேங்க்ஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது 10-year மீடியன் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ப்ரைஸ் டு புக் ரேஷியோ பார்த்தோன்னா இப்போ அவங்க என்ன ப்ரைஸ் டு புக் ரேஷியோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க, அதாவது அவங்களோட ஷேர் ப்ரைஸ் இவங்களோட புக் வேல்யூவோட எத்தனை மடங்கு அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிறது மட்டுமா தெரியுமே தவிர அவங்க ஆவரேஜாக ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட்ஸில் எவ்வளோ ப்ரைஸ் டு புக் ரேஷியோவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு ஒரு கம்பேரிசன் மெட்ரிக் கிடைக்கிறதுக்காக நான் 10-year மீடியன் ப்ரைஸ் டு புக் ரேஷியோவை ஆட் பண்ணியிருக்கேன். காசா ரேஷியோ ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது இவங்க டோட்டலாக கலெக்ட் பண்ணுற டெபாசிட்ஸில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் டெபாசிட்ஸ் இஸ் ஃபாலிங் இன் டு த கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் ஒரு பேங்க்கோட எஃபிஷியன்சியை நம்மளுக்கு தெரியவும் படுத்தும். பிகாஸ் இவங்க கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ஃபார் தோஸ் டெபாசிட்ஸ் கம்மி. இதே அவங்க டேர்ம் டெபாசிட்ஸ், ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ்லாம் போட்டாங்கன்னா அதுக்கு பேங்க் தர வேண்டிய இன்ட்ரெஸ்ட் அதிகம். அப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ஷ்ரிங்க் ஆகும். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன்.
ஸோ காசா ரேஷியோ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ ஒரு பேங்க்கோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அவங்க எஃபிஷியன்சியும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது காஸ்ட் ஆஃப் டெபாசிட்ஸ். இதுவும் காசா ரேஷியோவும் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் மோர் ஆர்லெஸ் இன்டர்லிங்க்டு தான். காஸ்ட் ஆஃப் டெபாசிட்ஸுங்கிறது இவங்க டெபாசிட்ஸை அவங்களோட பேங்க்கில் வாங்கிக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கங்கிறது தான். ஸோ கிட்டத்தட்ட இவங்க இன்ட்ரெஸ்ட்டாக எவ்வளோ கொடுக்குறாங்கங்கிறது தான், ஆவரேஜாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கிறது தான் இந்த காஸ்ட் ஆஃப் டெபாசிட்ஸ். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினுங்கிறது ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு பேங்க் டெபாசிட்ஸை வாங்கிக்குது, அந்த டெபாசிட்ஸை கஸ்டமர்ஸின் சார்பாக ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்க பேங்க்கில் அப்படியே டெபாசிட்ஸ் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா பேங்க் எப்படி நடக்கும், அவங்க எப்படி ப்ராஃபிட் பண்ணுவாங்க? ஸோ அந்த டெபாசிட்ஸ் எல்லாம் வந்து லோனாக கொடுப்பாங்க. இது எல்லாருக்குமே பேசிக்காக புரிஞ்சது தான். நான் இருந்தாலும் ரொம்பவே ஒரு ஆமேச்சருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த பேங்க் டெபாசிட்ஸ்க்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டையும் இவங்க லோனாக கொடுத்து கலெக்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டையும் கம்பேர் பண்ணி ரெண்டுத்துக்கும் இருக்கிற சர்ப்ளஸ் தான் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ இவங்க லோன்லேருந்து கலெக்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இவங்க டெபாசிட்ஸ் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டோட அதிகமாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மார்ஜின்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸும் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம க்ளீனாகவே புரிஞ்சுக்கலாம். கடைசியில் நெட் என்பிஏ, அதாவது இவங்களோட நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ். இவங்களோட லோன்ஸ்லேருந்து இவங்க கலெக்ட் பண்ண வேண்டிய டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை பிரின்சிபல் அமௌண்ட்லேயோ எவ்வளோ அசெட்ஸ் வந்து நான் பர்ஃபார்மிங்காக இருக்குது, எத்தனை பேர்கிட்டேருந்து அவங்களால ரிட்ரீவ் பண்ண முடியாமல் இருக்குங்கிறது தான் இந்த நான் பர்ஃபார்மிங் அசெட் சொல்லும். இது அவங்களோட அசெட் குவாலிட்டியை பற்றி சொல்லும். HDFC பேங்கோட ப்ரைஸ் டு புக் ரேஷியோ 2.4, பட் 10-year மீடியன் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ 3.61. ஸோ அவங்க ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட்ஸோட சீப்பராக தான் கிடைக்கிறாங்க. இதை நம்ம நேற்று வீடியோவில் கூட டீட்டெயிலாகவே பார்த்துருந்தோம். பட் ICICI பேங்கோட கேஸ் அப்படியே வேறு. அவங்களோட ப்ரைஸ் டு புக் ரேஷியோ 3.01, 10-year மீடியன் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ 2.6. நேற்று வீடியோவில் 2.8 இருந்தோம். இந்த மாதிரியான ஸ்க்ரீனர் ஆப்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லைட் வேரியன்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்டில் தே ஆர் ட்ரேடிங் ஓவர் தேர் 10-year மீடியன்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 1.83 டைம்ஸ் ப்ரைஸ் டு புக் ரேஷியோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆவரேஜாக அவங்க ட்ரேட் ஆகிட்டு இருந்த ப்ரைஸ் டு புக் ரேஷியோ 1.15. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸ் டு புக் ரேஷியோலாம் சீப்பாக தான் இருந்திருக்கும். ஏன்னா மார்க்கெட்ஸ் ஹவ் ஆல்வேஸ் இக்னோர்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்க்கு ஒரு ப்ரீமியம் கொடுக்காம அவங்கள ரொம்பவே வந்து பிலோ ப்ரைஸ் டு புக் ரேஷியோவோ இல்லை அட் ப்ரைஸ் டு புக் ரேஷியோவில் தான் வச்சு மார்க்கெட் பார்த்துருந்துருக்கு. அடுத்து ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க் இஸ் வெல் பிலோ தேர் ஹிஸ்டாரிக்கல். கோட்டக் மஹிந்திரா பேங்க் பார்த்தீங்கன்னா வெல் பிலோ தேர் ஹிஸ்டாரிக்கல் மீடியன் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ. பட் இந்த மீடியன் ப்ரைஸ் டு புக் ரேஷியோலையும் நம்ம ஒன்று முக்கியமாக நோட் பண்ணணும். HDFC பேங்க் 3.6ன்னு காட்டியிருக்காங்க. அவங்க 4.2 ப்ரைஸ் டு புக் ரேஷியோவில் கூட ஹிஸ்டாரிக்கலாக ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க. கோட்டக் மஹிந்திராவும் அரௌண்ட் 4னே வச்சுப்போம். அவங்களுக்கு இப்போ 4 டைம்ஸ் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ கொடுக்கறது வர்த்தாங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ இதோட தான் கம்பேர் பண்ணி பார்க்கணுங்கிற எந்த விதமான கட்டாயமே கிடையாது. அவங்களோட கரண்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸை ஒரு விதமாக அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன ப்ரைஸ் டு புக் ரேஷியோ அப்ரோப்ரியேட்டாக இருக்குங்கிறத நம்மளே கண்டுபிடிச்சி கூட அதோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் மீடியன் ப்ரைஸ் டு புக் ரேஷியோட அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. வெரி ஃபியூ ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ், எஸ்பெஷலி லார்ஜ் ப்ரைவேட் செக்டர் பேங்க் லைக் HDFC பேங்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்காக இருக்கட்டும், இல்லைனா இண்டஸ்இண்ட் பேங்காக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸ் டு புக் ரேஷியோட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காசா ரேஷியோக்கு வரும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ஹேஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காசா ரேஷியோஸ். இதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட காஸ்ட் ஆஃப் டெபாசிட்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்க கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் நிறையா டெபாசிட்ஸ் அதுக்கான காரணம் இவங்க அதிக இன்ட்ரெஸ்ட் வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ஸ்க்கு வரும். எந்த பேங்க்கு இருக்கிறதுலே அதிகமான நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்காக தான் இருக்கும். பட் அதனால மட்டும் இது ஒரு நல்ல விஷயமாயிருது. பந்தன் பேங்க் இஸ் கிவிங் அவுட் எக்ஸ்பென்சிவ் லோன்ஸ். அவங்க கொடுக்குற லோனுக்கு கலெக்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால சம்டைம்ஸ் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கட்ட முடியாமல் அவங்களோட நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே கூட போகும். பந்தன் பேங்க்கில் அசெட் குவாலிட்டி ஹஸ் ஆல்வேஸ் பீன் இஷ்யூங்கிறத இந்த பேங்க்கை ஃபாலோ பண்ணவங்க க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை பார்க்கும்போது IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ஹேஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வித் அ ரீசனபிள் நான் பர்ஃபார்மிங் அசெட்டுங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்லேயுமே ரீசெண்டாக மைக்ரோ ஃபினான்ஸ் ஸ்ட்ரெஸ்னால சில இஷ்யூஸ் பார்த்துருந்தோம். சில நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் வந்து ரைஸ் ஆகி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ கொஞ்சமாக வந்து அவங்க அதை மானிட்டர் பண்ணி பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் த லார்ஜ் பேங்க்ஸ், எஸ்பெஷலி ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் லைக் HDFC, ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ICICI தான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. அவங்க அசெட் குவாலிட்டியும் வெல் விதின் கண்ட்ரோல் அண்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் கொஞ்சம் ரீசனபுளாக இருக்குது. ஸோ நம்ம பேங்க்ஸ்ன்னு இன்வெஸ்ட் பண்ணும்போது லார்ஜர் பிளேயர்ஸை நோக்கி போகும்போது வி ஆர் மேக்கிங் அ சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. only if we get them at a reasonable price. ஸோ நம்ம மறுபடியும் நிஃப்டி பேங்க்குக்கு வரும். ஹிஸ்டாரிக்கலி ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் ஹவ் ஆல்வேஸ் அவுட் பர்ஃபார்ம் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். இதை யாராலையுமே மறுக்க முடியாது. ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ்லையுமே த லார்ஜர் பிளேயர்ஸ் ஹாவ் அ எட்ஜ் ஓவர் த ஸ்மாலர் பிளேயர்ஸ். இதையுமே யாராலையும் மறுக்க முடியாது. ஸ்மால் பிளேயர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்மளால் அதிக ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியுங்கிறதும் ஒரு மித்து தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில்.
லைக் ஹவு ஸ்மால் கேப்ஸில் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் ஜெனரேஷனல் வெல்த் கிரியேட் பண்ண முடியும். லார்ஜ் கேப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளால் வெல்த் கிரியேட் பண்ண முடியாதுங்கிறதும் ஒரு மித்து தான். நம்ம எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாலும் ஆர் வி கெட்டிங் வேல்யூங்கிறது தான் முக்கியமான கேள்வி. நான் வேல்யூ இன்வெஸ்டிங் அடிப்படையில் மட்டும் சொல்லலை, ப்ரைஸ் இஸ் வாட் யூ பே, வேல்யூ இஸ் வாட் யூ கெட்டுங்கிற அடிப்படையில் சொல்கிறேன். நீங்கள் ஹை க்ரோத் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே கூட நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸோட ஏர்னிங்ஸ்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ வாங்கினீங்கன்னா ஆப்வியஸாக யூ ஒன்ட் பி ஏபிள் டு மேக் அ ஹியூஜ் ரிட்டர்ன். இது ட்ரெண்டில் நிறையா பேர் வந்து அடி வாங்கியிருப்பாங்க. இல்லைனா வந்து ஹை பிஇயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த நிறையா செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் இப்போ வாங்குறவங்க ஃப்யூச்சரில் அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வி ஷுட் பே அ ரீசனபிள் ப்ரைஸ். சவுத் இந்தியன் பேங்காக இருக்கட்டும், தமிழ்நாடு மர்கண்டைல் பேங்காக இருக்கட்டும், கர்நாடகா பேங்காக இருக்கட்டும், இல்லை ஆக்சுவல் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ் லைக் உஜ்ஜீவன், ஈக்விட்டாஸ், ஈசாப் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் போன்ற கம்பெனிஸாக இருக்கட்டும், அவங்களாம் இப்போது கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வர மாதிரி எனக்கும் தெரியுது. அவங்க பர்ஃபார்மன்ஸும் பெட்டர் ஆகிட்டு வர மாதிரி தெரியுது. எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் இன் அ சைக்கிள். ஸோ தி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் ஆல்சோ வில் பெர்ஃபார்ம் பெட்டர் இந்த ஃபியூச்சருங்கிறத நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். என்பிஎஃப்சிஸுமே வில் சூனர் ஆர் லேட்டர் கேட்ச் அப்புங்க தான் நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன், எஸ்பெஷலி த மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிஸ். பட் இட் வில் ஆல் டேக் சம் டைம். நான் என்னோட இந்தியன் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ அண்ட் யூஎஸ் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். சண்டே அன்னைக்கு, அதாவது நாளை வீடியோவில் நான் 2 போர்ட்ஃபோலியோமே டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது நாளைக்கு மட்டும் இல்லாமல் எவ்ரி சண்டே வந்து நான் இதை ரிவ்யூ பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஆஸ் அ வீக்லி சீரீஸ். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.